கேள்விப்பட்டது இல்லையா? கார்டியாக் டெக்னாலஜி. ஸோ இவங்கெல்லாம் தனித்தனி டெக்னீஷியன்ஸ். ஒவ்வொரு தனித்தனி டிபார்ட்மெண்ட்ல டாக்டர்ஸோட கூட சேர்ந்து டெக்னீஷியன்ஸ் தான் ஒர்க் பண்ண போறோம். என்னென்ன இங்க நம்ம காலேஜ்ல வந்து 9 டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். கார்டியாக் டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி, critical care technology, accident and emergency technology, medical record science department, physician assistant, radiology and imaging technology, dialysis technology. இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டோம்னா ஃபர்ஸ்ட் போறது எமர்ஜென்சி வார்ட்ல தானே ஆக்சிடென்ட் ஆனா இல்ல சம் எமர்ஜென்சி கேஸஸ்க்குள்ள எல்லாம் ஃபர்ஸ்ட் போறது எமர்ஜென்சி கேர்க்குள்ள தானே. ஸோ அந்த இடத்துல வந்து யார் அதிகமான ரோலை ப்ளே பண்றாங்க ஆஃப்டர் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ்க்கு அப்புறம் ஏஇசிடி டெக்னீஷியன்ஸ் தான் டேக் பார்ட் பண்றாங்க. ஸோ வந்து அப்பார்ட் ஃப்ரம் எம்பிபிஎஸ் ஏஹெச்எஸ் உடைய ரோல் வந்து பெருசா இருக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ்ல. ஸோ இந்த 9 டிபார்ட்மெண்ட்ஸுமே வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதோடைய நம்ம இங்க மட்டும் கிடையாது, அப்ராட்லயும் பயங்கர வேகன்சிஸ் இருக்கு. ஸோ 100% கண்டிப்பா வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் ஆயிடும் ஏஹெச்எஸ் ஸ்டூடெண்ட். இப்போ வந்து ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து ஏஹெச்எஸ் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் பத்தி நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஏன்னா இப்போதான் நம்ம ரீசெண்டா டெவலப் ஆகிட்டே இருக்கோம். ஸோ இந்த கோர்சஸ்ல வந்து எந்த அளவுக்கு பேஷண்ட் கேர், எந்த அளவுக்கு நம்ம வந்து பேஷண்ட் கிட்ட போறோம்ன்றது நம்மளுடைய சாய்ஸ், நம்மளுடைய விருப்பம். நம்ம வந்து